இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மழை பொழிவு பல செய்திகளை நமக்கு கொடுக்கின்றது. அந்த மழைப்பொழிவினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 6:12-14 என்ற இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இதில் சிறப்பான ஒரு அழகான செய்தி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது விவிலியத்தில் பொன் விதி என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் இது ஒரு அழகான வாழ்வியல் செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? பெரும்பாலும் பொதுவாக நாம் என்ன செய்ய விரும்புவோம்? நமக்கு பிறர் நம்மை பற்றி நல்லதாக பேச வேண்டும், பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், பிறர் நாம் நினைப்பதை நமக்கு செய்ய வேண்டும், நம்மை கவனித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் இருக்கக்கூடிய விருப்பங்கள். இது எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடியது. நம்ம யாரும் திட்டக்கூடாது, நம்ம யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது. இதெல்லாம் நாம் எதிர்பார்க்கிற சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ எதிர்பார்க்கிற இவை அனைத்தும் பிறருக்கும் நீ இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கிற அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும், நம்மிடத்தில் அடைய வேண்டும், நம்மை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இதை பிறருக்கு செய்ய வேண்டும். நாம் செய்கிற பொழுது அது நமக்கு கிடைக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த பொன் விதி என்பது நம்மை மையப்படுத்தாமல் நாம் பிறரை மையப்படுத்தி செய்கிற அனைத்தும் நமக்கு வந்து சேரும். முதலில் மற்றவர்களை நினைத்து மற்றவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மற்றவர்களுக்காக என்ற ஒரு பொது நலன் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நலன் மேலோங்கும், நம்முடைய வாழ்வு சிறந்தோங்கும். ஆகவே தான் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். காந்தியடிகள் இதை வேறு விதமாக சொல்லுவார்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள். இந்த இறை வார்த்தையை உள்வாங்கி அவர் இப்படியாக சொல்லுகிறார். என்றும் ஒரே சிந்தனை தான். அவர் இயேசு சொல்லுவது, நீங்கள் விரும்புவதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். காந்தியடிகள், நீங்கள் விரும்பாததை மற்றவர்களுக்கும் செய்யாதீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் நாம் நம்மை எப்படி அளவிட்டு கொள்ளலாம் என்று சொன்னால், அல்லது நம்மை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நாம் பிறரை பற்றி எதை எப்படி எண்ணுகிறோம், பிறரை பற்றி எப்படி பேசுகிறோம், பிறரிடத்தில் எப்படி நாம் உறவாடுகிறோம், பிறரிடத்தில் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதுதான் நமக்கு அளவுகோல் நம்முடைய வாழ்விற்கு. ஆக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மன நிறைவாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் பிறரை அமைதியாக வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் பிறரை நிம்மதியாக வைத்திருக்கிறீர்கள். இல்லை என்று சொன்னால் நாம் பிறரை குறை சொல்லிக்கொண்டு, பிறரை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு, பிறருடைய வாழ்வை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நம்மை வந்து சேரும். ஆகவே பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவற்றெல்லாம் நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லப்படுகிறது. உன் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியாகத்தான் நீ மாறுகிறாய். உன் உள்ளத்திலே, உன் வாழ்விலே, உன் செயலில் நல்லது எல்லாம் நினைக்கிறது, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பார்வை, நல்ல வார்த்தை, நல்ல செயல், இதெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நம்மிடத்தில் அனைத்தும் வந்து சேரும் என்பதுதான் இருக்கிறது. ஆனால் அடுத்த பகுதி நற்செய்தியிலே இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இடுக்கமான வாயில். அப்போ நல்லதை பேசுவது என்பது நமக்கு ஒரு கடினம் தானே. பிறரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னாலே நாம் பல நிலைகளை யோசிக்கிறோம் அல்லவா. பிறரை பற்றி நல்லதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோசிக்கிறோம். ஆனால் அதுதான் இடுக்கமான வாயில். அந்த இடுக்கமான வாயில் வழியாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால்
நிச்சயமாக அது நமக்கு மகிழ்ச்சியை நிறைவை தரும். குறுகலான வாயில் வழியே, எளிதான வாயில் வழியே நீங்கள் நுழைவது என்பது பிறரை பற்றி அவதூறாக பேசுவது, இல்லாதது போலாம் பேசிக்கொண்டிருப்பது, மெத்தன போக்காக இருப்பது, தாந்தோணித்தனமாக இருப்பது, ஒரு பொறுப்பில்லாத தன்மையில் இருப்பது, பார்ப்பதையெல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது போல எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு எடுத்துக்கொள்வது, அபகரிப்பது, இதெல்லாம் எளிதான விரிவான வாயில் வழியாக செல்வது. அதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக தென்படும், உடனடியாக கிடைக்கும். ஆனால் இடுக்கமான வாயில் என்பது நாம் நம்மை வருத்தி கொண்டு நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு பிறருக்காக தியாகம் செய்து அன்பு மன நிறைவும் உள்ளவர்களாக வாழ்வது என்பது இடுக்கமான வாயில். ஆகவே அதை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால், வாயில் வழி இடுக்கமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வு அதில் பெற்றுக்கொள்கிற பலன்கள், ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மில் பல பேர் இடுக்கமான வாயிலை நாம் தேர்ந்தெடுப்பது கிடையாது. சவால் நிறைந்த, துன்பம் நிறைந்த, கஷ்டமான இந்த வாழ்க்கை என்பதை நாம் வெறுத்து எது மிக இயல்பாக, மிக எளிமையாக, எது குறுகலாக, எது விரைவாக நமக்கு கிடைக்குமோ அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அதை பின்பற்றுகிறோம். ஆனால் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும். ஆக சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே. ஆண்டவரின் சொல்லுகிற இந்த அழகான செய்தியை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நாம் கடைபிடிப்போம். நாம் பிறருக்கு நன்மை செய்வோம், பிறரை வாழ வைப்போம், பிறரை பற்றி நல்லதை நினைப்போம். கடவுள் நம்மையும் உயர்த்துவார். ஆமேன்.